ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த வருஷத்துக்கு உண்டான லாஸ்ட் குரூப் 4 பேட்ச் ஓகேங்களா. ஸோ இன்னியோட நம்ம பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்கான லாஸ்ட் குரூப் 4 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி ஸ்டடி பிளானும் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டேஸாக வந்து நம்ம வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி நைட்டோட அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ யாருன்னா இன்னும் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஓகே, ஜாயின் பண்ண ஐடியாவிலேருந்து மறந்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. இல்லை பேட்சில் ஜாயின் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்றைக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்காது ஓகேவா. ஸோ இன்றைக்கி நைட்டோட நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான கடைசி குரூப் 4 பேட்சுக்கு உண்டான அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நபர்கள் மட்டும் சார் எனக்கு பேமெண்ட் நாளைக்கு தான் கிடைக்கும், அதனால் நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தா எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சில நபர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டு மட்டும் அந்த QR கோடை நான் எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த QR கோடை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறேன் ஓகேங்களா. ஏன்னா பேட்ச் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதனால் பேட்ச் ஒர்க் வந்து நிறைய இருக்குன்றதுனால ஸோ நம்ம இன்றைக்கே வந்து பேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணவங்க ஓகேவா. ஸோ பேமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நம்ம வந்து கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து அனுப்பிட்டுருப்போம் ஓகே. அந்த கன்ஃபார்ம் மெசேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு குரூப்புக்குனான லிங்க்குமே அந்த அதை இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்களா அந்த குரூப்லேயே நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா சார் இன்னும் கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து பார்த்தா எனக்கு இன்னும் வரல அப்படின்றவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பின 24 ஹவர்ஸுக்குள்ளே கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அல்லது மார்னிங்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த லிங்க்குனான கன்ஃபார்ம் மெசேஜும் ப்ளஸ் வந்து லிங்க்கும் வந்துடும். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய சீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா பேமெண்ட் பண்ணவங்க பயப்படாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணாலும் பேமெண்ட் பண்ணவங்க யாரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். அதை நீங்கள் யாரும் வரி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து சில நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் எனக்கு வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் டெலகிராமில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுப்ப முடியல, மியூச்சுவல் கான்டாக்ட்னு வருது, இல்லை வந்து டெலகிராமில் உங்கள் நம்பரே காட்டலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி யாருன்னா வந்து இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6374805244 6374805244 இந்த நம்பருக்கு எனக்கு நார்மல் கால் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்க அப்படின்னா நான் எப்படி வந்து நீங்கள் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்லுவேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு அப்போ லிங்க் அனுப்பும்போதும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பேமெண்ட் பண்ண யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே டைம் இருக்குது, பேமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க ஓகேங்களா. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப் க்ரியேஷன் ஒர்க் இருக்குன்றதுனால ஃபோனும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி பேட்சுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்து கண்டிப்பாக போயிட்டுருக்கும். நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த வருஷத்துக்குண்டான கடைசி பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே. அட்மிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.